குட் ஈவினிங். நான் இப்போது ஒரு சமீப காலமாக ஒரு 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 கோயின்சிடன்ஸ் என்னன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல், சத்தியம் டிவியுடைய நேர்காணலில் ஒரு அரசியல் கட்சி பிரமுகரை நேர்காணல் கண்டாங்க. அது அரசியல் கட்சி பிரமுகரோட பேரை நான் சொல்ல விரும்பலை. இந்த அதில் அப்பையிலேருந்தே எனக்கு இந்த அம்பேத்கரை பற்றி மைண்டில் எனக்கு கொஞ்சம் ரீடு போயிட்டே இருந்தது. ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படின்னு. அப்போ தான் நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், வெதர் இட் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல், எதுவாக இருந்தாலும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அம்பேத்கருடைய பிறந்தநாள், அம்பேத்கர் ஜெயந்திக்கு எல்லாம் போய் அம்பேத்கர் ஸ்டாச்சு போய் மாலை போட்டு எல்லாம் அம்பேத்கர் பற்றி பேசுகிறாங்க. எல்லாம் ஃபைன். அம்பேத்கர் பேர் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் என்னுடைய ஸ்ட்ராங் ஃபீலிங், இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிஆர் அம்பேத்கரை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறது ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸ். எல்லாத்துக்கும் மைண்டில் என்ன இருக்குன்னா, பிஆர் அம்பேத்கர்னால் ஒரு பர்டிகுலர் இஸ் அ பர்சன். அவர் இந்த ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துக்காக போராடினவர் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பட் ஃபேக்ட் அது மட்டுமே ஃபேக்ட் இல்லை இல்லையா? அவர் தான் என்ன கேட்டால், ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் தி இண்டிபெண்ட் இந்தியா. அவருடைய போட்ட சட்டத்திட்டங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும். இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்சிட்டி உள்ள ஒரு கண்ட்ரி, இவ்வளோ பெரிய கண்ட்ரி, இவ்வளோ பெரிய பாப்புலேஷன், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கிற உங்களுக்கு அவர் ஏற்படுத்திய ஒரு சட்டத்திட்டங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. வி ஆர் ப்ரௌட்லி கிளைமிங் த பிக்கஸ்ட் டெமோக்ராட்டிக் ஆர் ஒன்லி டெமோக்ராட்டிக் கம்பெனி இன் த வேர்ல்டு. உலகமே நம்மளை அண்ணாந்து பார்க்குது. இவ்வளோ மதங்கள், இவ்வளோ ஜாதிகள் இருந்தும் இந்தியாவில் பீப்புள் டெமோக்ராட்டிக்காக இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் அம்பேத்கர். பட்டு என்ன ஆகுது, நம்ம அம்பேத்கர் ஒரு பெரிய பாஷ் ஏரியா, ஒரு ஹைலி கமர்ஷியல் பிஸ்னஸ் ஏரியா, பாஷ் ஏரியானா நம்ம என்ன பண்ணிடுறோம், அது எந்த சிட்டியாக இருந்தாலும் சரி, ஹாப்பிலி நம்ம நேருவோட பேரோ, மகாத்மா காந்தி ரோடு, ஜவஹர்லால் நேரு ரோடு, இது மாதிரி வச்சிடுறோம். அம்பேத்கருடைய பேர் வைக்கணும்னா பை டிஃபால்ட் அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க, அம்பேத்கர் காலனி, அம்பேத்கர் ரோடு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீப்புள் வாழ்கிற இடத்துக்கு தான் அவருடைய பேரை வைக்கிறாங்க. இதனால் கவர்மெண்ட் வாட் தேர் ட்ரைங் டு கன்வே, அம்பேத்கர் இந்த மக்களுக்காக தான் அப்படிங்கிறத அந்த ட்ரைங் டு கன்வே. இந்த அம்பேத்கர் பர்த்டேக்கு போய் மாலை போடுறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு, ஐம் ஜஸ்ட் கிவிங் ஒரு ஓப்பன் சேலஞ்ச். இஃப் தே ஹேவ் த கட்ஸ், இப்போ நம்ம சென்னையில் மவுண்ட் ரோடுக்கு ஒரு பாஷ் ஏரியா, அவங்க இல்லை பாய்ஸ் கார்டன், இல்லை மயிலாப்பூர், இல்லை நங்கநல்லூர், இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஹைலி கமர்ஷியல் ஏரியா, அம்பேத்கர் நகர், அம்பேத்கரோட பேர் வைக்க முடியுமா? வைக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆர் வெரி கிளியர். அவங்க அம்பேத்கரை வச்சு ஓட்டு தான் பார்க்குறாங்க. இது இஃப் எனிபடி இஸ் ரெடி டு டேக் திஸ் அஸ் சேலஞ்ச் அண்ட் ரீநேம் சம் பாஷ் ஏரியா இன் த நேம் ஆஃப் அம்பேத்கர், தென் ஐ வில் அக்ரி தட் அம்பேத்கர் ஜஸ்ட் ஒரு ஓட்டுக்காக மட்டுமே யூஸ் பண்ணலை. ஆல் த பொலிட்டிஷியன்ஸ் ஆர் சீரியஸ்லி தே நோ த வேல்யூ ஆஃப் அம்பேத்கர். அப்படி பண்ணாலுடைய இந்த ஜென்ரேஷனுக்கு அம்பேத்கரோட வேல்யூ தெரியாது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.